ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் நீங்க வரவேற்கிறேன். என்னடா ஒரு நாள் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, கிளப் வேர்ல்ட் கப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி, நல்லா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு பார்த்தேன். நடுவில் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் என்கேஜ்மெண்ட் எனக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. ஸோ இது ஒண்ணு. நம்ம தலைவர் அனிருத் ஏகே ப்ரோக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே கம்பைன்ட் வித் இந்த செல்சியோட வேர்ல்ட் கப் இந்த ஜேர்னி. சரி, நல்லா வந்து பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம செல்சியை பாரு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கட்டுமே, கடைசியில எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம். பட் ஃபைனலி நோ வி ஆர் ஹியர் as champions of the world. Ladies and gentlemen, presenting the undisputed, the undefeated heavyweight champion of the world. அதாவது என்னன்னா அதை பத்தி அந்த கேம்ஸ் பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகே ப்ரோ சாம்பியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். முதல்ல ஒரு கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம், அது இன்டர் கான்டினென்டல் கப்பா மாத்தி விட்டானுங்க. நோ வி ஆர் தி ஒன்லி ரெகக்னைஸ்ட் கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். என்னன்னா ரெண்டு புது காம்படிஷன் கிரியேட் பண்ணி விட்டானுங்க, கான்ஃபரன்ஸ் லீக், ஃபீஃபா கிளப் வேர்ல்ட் கப் பெரிய அதையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா, ஸோ பேசிக்கலா என்ன காம்படிஷன் அவங்க கிரியேட் பண்ண நம்ம ஒவ்வொரு காம்படிஷனா நாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அகைன் ஐ திங்க் இது வந்து ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துக்கூடாது. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆக்சுவலி மாக்கிங் வாட் லிவேக் ஆல்வேஸ் சேயிங், இட் கேன் பி பிகர் தென் சாம்பியன்ஸ் லீக். ஏன்னா ஒன்ஸ் இன் 4 years நடக்கிற காம்படிஷன் இஸ் நாட் வெரி ஈஸி டு வின். நவ் இட் மைட் லுக் வெரி ஈஸி. it qualify ஆகிறதுக்கே very very difficult actually. You need to win either the Conference League or the Champions League in the last 3 seasons to enter. பட் அதில் என்ன ஒரு ஃபன்னி விஷயம்னா, அந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் வின்னரோ அந்த சீசன் லீக் வின்னர்ஸோ won't be entering. Like let's say 20 அடுத்த கிளப் வேர்ல்ட் கப் which is 2029 கிளப் வேர்ல்ட் கப் தான் டைரக்டா குவாலிஃபை ஆயிருக்காங்க. Yeah. So example, இந்த வருஷம் Liverpool couldn't qualify because they won it this year. It was too late for them to qualify in the Club World Cup, which is a little funny. But again, I think over the future they might change it, they might not change it, you don't know. But again, it is a very very beautiful feeling winning something very major. Again, this all comes back the Thomas Tuchel ஜெயிச்சு கொடுத்ததுலேருந்து அவருக்கு அங்கேருந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் இம்ப்ரூவ் பண்ணதுலேருந்து எவ்ரி ஒன் பிளேட் அ பார்ட். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பிளேட் அவுட் பியூட்டிஃபுல்லி. எவ்ரி ஒன் சேயிங் த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இஸ் இந்த சீசனோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இஸ் வென் Neto scored the winner or Tyreek Jones scored the equalizer against Fulham. But I think it started in the Club World Cup oda win especially, or in the Club World Cup oda participation relied hugely on Tuchel. We have to thank him. But again, not going too deep into it, we still had to do whatever we had to do. No one gave us a chance. எல்லாம் பண்ணி ஜெயிச்சு உள்ள வந்துட்டோம். ஆமா, அடுத்த 4 வருஷத்துக்கு ஒரு கோல்டன் பேட்ஜ், அடுத்த 4 வருஷத்துக்கு ஒரு கோல்டன் பேட்ஜை காட்டி ஏமாத்திரலாம். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கோல்டன் பேட்ஜ் வரும்னு சொன்னாலே செல்சி ஸ்டோர் மெகா ஸ்டோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டேன். அது மேபி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் தான் வரும், பட் அது பாத்துக்கலாம். சோ ஆப்வியஸ்லி கிளப் வேர்ல்ட் கப்ல நம்மளுடைய ஜர்னி குரூப் ஸ்டேஜ்ல LAFC, Flamengo அண்ட் ஸ்போர்ட்டிங் டே டுனிசியா. LAFC கன்வின்சிங்கா ஜெயிச்சோம். அதுக்கப்புறமா வந்து Flamengo டுனிஸ் கேம்ஸ்க்கு நான் போயிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து ஸ்டேடியத்துக்கு போயிருந்தேன். நானு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, Flamengo கேம் முடிச்சுட்டு லிட்டரலா நான் வந்து ரேஜ் மோட் இருந்தேன். ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம இந்த பண்ண ரணகல இந்த அப்படி செகண்ட் ஹாஃப் லிட்டரல் மெல்ட் டவுன், கோல்ஸ் கன்சீடிங், ரெட் கார்டு, திஸ் தட் எதர். ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஏன்னா வந்து யூகேல இருந்து சரி நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க, விச் வாஸ் a good thing. என்னோட நான் அப்பர் செக்ஷன் அப்பர் டேல உட்காந்துருந்தேன். எனக்கு பக்கத்துல சில யூகே ஃபேன்ஸ் உட்காந்துருந்தாங்க. ஒரு அம்மா வந்து லேடி வந்து சொல்றாங்க தட் அப்பேரண்ட்லி உண்மையா என்னன்னு தெரியல, அவங்க சொல்றத நான் சொன்னேன். ஒரு ஜேர்னலிஸ்ட பண்ணி சொன்னாங்க தட் அவங்க வந்து டயர்டா இருக்காங்க, இங்க வந்து சும்மா மணிக்காக தான் ஆடுறாங்க, ஜஸ்ட் கம்மிங் ஹியர், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அது வந்து நான் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு இது இருந்தா, பட் ஒரு செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி லைட்டா தோணிச்சு. பட் லக்கியா நம்ம வந்து கம்பேக் பண்ணி அடுத்த கேம் ஜெயிச்சோம். பட் அது வந்து நம்மள அன்பார்ச்சுனேட்லி நம்ம செகண்ட் ஃபினிஷ் பண்ணோம். பட் தட் டர்ன் அவுட் டு பி ஃபார்ச்சுனேட் ஃபார் அஸ். ஏன்னா வந்து பென்ஃபிகா இன்னொரு சைட்ல வந்து பென்ஃபிகா வந்து பயண தோக்கடிச்சு பென்ஃபிகா அந்த குரூப் ஏல வந்து டேபிள் டாப் பண்ணி விட்டாங்க. ஸோ வி ஃபேஸ்ட் பென்ஃபிகா இந்த ரவுண்ட் ஆஃப் 16. ரவுண்ட் ஆஃப் 16ல ஒரு 86 மினிட்ஸ் போயிருக்கோம். நம்ம 1-0 கூட கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது அந்த கான்ட்ரவர்சி லைட்னிங் ஸ்ட்ரைக். நான் சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஏன்னா என்னன்னா இந்த ஊர்ல எஸ்பெஷலி ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் வந்தாலே மினிமம் 30 நிமிஷமாச்சு நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும்.
அதுதான் ரூல். சோ நீங்க யூஎஸ்ல வந்துட்டீங்கன்னா இங்க யூஎஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் வரல, 2-3 மல்டிபிள் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வந்து மேட்ச் நிப்பாட்ட வேண்டியதா போச்சு. 2 மணி நேரம் கேம் டிலே. அப்புறம் மேட்ச் ரெஸ்யூம்ட் அகேன். சோ அந்த ஒரு 2 hour பிரேக், அதுக்கப்புறம் the way we came back against Benfica அந்த கேம்ல இருந்து சொல்லுங்க. அந்த கேம்ல நீங்க எப்படி பாத்தீங்க? I mean, I think before that, everyone is basically saying, on the tie koda senda kashtam, in the tie koda senda easy, in the side vandadnala easy. Yes, it would have definitely been harder on that side point that we should have faced Atletico Madrid. But I still don't think the way we played should not be anyway taken lightly. All these teams, Fluminense, your Botafogo, or your and your Palmeiras, all are not a very easy club. You can, அதாவது நீங்க வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 எல்லாம் பாத்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிட்டி லாஸ்ட் டு அல் ஹிலால், Fluminense beat Inter lost to Fluminense, so it is not a given that you are going to beat these teams. State of the Botafogo beat PSG 1-0. Botafogo beat PSG. இதெல்லாம் சொல்றேனே. So I think we were mocked throughout the Conference League, throughout the Club World Cup, saying that we had an easy opposition, we had a very easy teams to beat. But beating these teams are not, இதெல்லாம் எங்களை ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி விஷயம்லாம் கிடையாது. Very very difficult thing to do. And especially the South American sides, when they are very physical, very demanding. நம்ம இந்த Club World Cup பார்த்திருப்போம். How many Premier League clubs are actually buying from players from Club World Cup? Igor Jesus just moved. The Richard Rios is being heavily linked to the Premier League move. We are getting Botafogo player வாங்கினாங்க. Yeah, அதான் Botafogo, he is Igor Jesus. Igor Jesus, Nottingham. So I think இந்த Club World Cup ஓட மேஜர் வின்னர்ஸ் நம்மளா இருந்தாலும், I think South American teams are massively being respected in the season. In the Club World Cup especially. அதான். So I think point of time group stageல ஒரு point of time எந்த டீமுமே வந்து South American டீம் அடிக்கல. ஒண்ணு அவங்க ஜெயிச்சாங்க இல்ல டிரா பண்ணாங்க. And that I think the first European side to beat the Brazilian side was Bayern Munich. ஆமா. அவங்க வந்து இல்ல they didn't play Brazilian side. They played Boca Juniors. The Argentina அவங்க. It wasn't Brazilian, that was Argentina, Boca Juniors ங்கிறது. பட் அதான் வந்து அதையும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. இட் வாசன்ட் தட் கேக் வாக்லாம் கிடையாது. அந்த ஆக்லாண்ட் சிட்டியை போட்டு துவச்சானுங்க. அந்த மாதிரி கேக் வாக்லாம் கிடையாது. பட் இன்னொரு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த வெதர் கண்டிஷன்ஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வெயில். இங்கிலாந்துலாம் இந்த மாதிரி வெயில் பார்க்கறதா சரித்தனமே கிடையாது. இன்னொரு பக்கம் பிரேசிலியன் டீம்ஸ்க்கு இந்த மாதிரி வெயில் எல்லாம் பறக்கப்பட்டது. அண்ட் அவங்க வந்து ஆக்சுவலா மிட் சீசன் தான். அவங்க சீசன் பாத்தீங்கன்னா ஒரு 11-12 கேம் தான் ஆடிருக்கானுங்களே இந்த லீக் ஸ்டேஜ்ல. சோ லைக் கைண்ட் ஆஃப் இந்த பிரைம் ஆஃப் த சீசன் நம்ம வந்து சீசனை முடிச்சுட்டு வந்து ஆடுறோம். சோ அதையும் வந்து எஃபெக்ட்ல பார்த்தோம்னா நம்ம ரொம்பவே நல்லா பண்ணிருக்கோம். அண்ட் பிரேசிலியன் டீம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி, பிகாஸ் எத்தனை பிரேசிலியன் டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆனாங்க ரவுண்ட் ஆஃப் 16க்கு. பாமேரஸ் பண்ணாங்க, போட்டோஃபோகோ, ஃப்ளூமினேஸ். சோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. Yeah, exactly. I think அதுவும் இல்லாம playing these weather conditions, now we have to keep in mind that how this is going to affect us in the December அந்த சமயத்துல. ஏன்னா நம்ம சீசன் just ended. Lot of peopleக்கு season ended a month and a half ago. நம்மளுக்கு it just ended 3 days ago. We are just getting Crystal Palace on the opener-க்கு முன்னாடி. And underplay பண்ணனும்னா அப்படி underplay பண்ணலாம். But we can also say we've already got a good competition in our legs. So we won't be tired. அப்படி இன்னும் 3 weeksல we won't be extremely tired. We can get up to speed very quickly கூட சொல்லலாம். பட் அதான் சொல்றேனே, நம்ம வந்து இது ரெண்டு விதமா பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எக்ஸ்கியூசஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸா சொல்லலாம். இல்லனா if we start really well, we can keep the club world cup as a positive and say club world cup ஆல தான் நாங்க இவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லலாம். இது எப்படி வேணா நம்ம எடுத்துட்டு போலாம். So அதான் மேஜரா நம்ம இப்படிதான் எடுத்துட்டு பார்க்கணும். பட் அகைன் winning this club world cup again and again is no ordinary feat. No club gave us a chance. When the teams that are in the pool, the teams that were playing in this competition, we were not given any chance to win the club world cup. அது வந்து even நான் ஜெனுவனா சொல்லணும்னு பார்த்தா lot of Chelsea fans did not give us a chance. நம்ம வந்து ஓகே உள்ள போயிட்டோமா, ரவுண்ட் ஆஃப் 16 போயிட்டோமா, ஓகே அடுத்த கேம்னு எனக்கு தெரிஞ்சு whenever we don't believe that we will win a competition is when we'll actually win something.
ஆமா, ஏன்னா வந்து இந்த ஆப்வியஸ்லி ரவுண்ட் ஆஃப் 16ல வந்தோம். ரவுண்ட் ஆஃப் 16ல நம்ம சைடுல வந்து வி பிளேட் நமக்கு பென்ஃபிகா. அஃப்கோர்ஸ் அந்த கேம் பத்தி தான் பேசினோம். அந்த 2 ஹவர் பிரேக், ஈவன் தோ த 2 ஹவர் பிரேக் கேம், வி ஸ்டில் கேம் அண்ட் டாமினேட்டர். அந்த ஒரு ஃப்ரீக்கிஷான அந்த ஹேண்ட்பால் பெனால்டி. பட் டி மரி ended up scoring fair play and டி மரி he got his farewell. So but the way we came back extra time, we dominated. In fact எல்லா கேம்ஸும் பாத்தீங்கன்னா கிளப் வேர்ல்ட் கப்ல apart from that Flamengo game, Chelsea completely dominated from first to last. dominate பண்ணோம், ஸ்கோர் மட்டும் தான் பண்ணல. because the midfield was doing in midfield things. The defense was on point. attack final third வரைக்கும் சூப்பரா கொண்டு போறாங்க. ஃபைனல் சான்ஸ் அந்த ஃபைனல் தேர்ட் டிசிஷன் மேக்கிங் மட்டும் தான் கொஞ்சம் குறையா இருந்துச்சே தவிர we were playing absolutely super. பென்ஃபிகா அடிச்சோம், அதுக்கப்புறம் வந்து பாமேராஸ் அடிச்சோம். பாமேராஸ் தே பீட் போட்டஃபோகோ, அந்த பிரேசிலியன் இது அதுல வந்துச்சு. அண்ட் வி மேனேஜ் டு பீட் பாமேராஸ் 2-1. அந்த லேட்டா வந்து ஒரு மாலாகுஸ்டோ டிஃபெக்டட் கோல் ஆனாலும், பட் அல்டிமேட்லி 2-1 கைண்ட் ஆஃப் flattered us because we should have been at least 3 or 4. இவ்வளவு நல்லா விளையாடி நம்ம ஸ்கோர் மட்டும் தான் பண்ணல. Yes, exactly. And I think இதெல்லாம் இந்த ஜெயிச்சதுக்கும் I think I don't know how many people saw the interview or the quote that Maresca said. Ancelotti played a huge part in us changing a lot of tactical issues in the club. Ancelotti கிட்ட போயிட்டு Ancelotti basically he had a talk with Ancelotti. அதான் Ancelottiயோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காராம். பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஹைலைனை ட்ராப் பண்ணு, இல்லைன்னா this is actually after he got sacked with ரியல் மட்ரிட். அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காரு, இதுக்கு ரியல் மட்ரிட்ல இருக்கும்போதே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணான்னு யாரும் நினைச்சிருக்கானா. அப்போ போயிருந்திருக்கு. ஆன்செலோட்டி பேசிக்கலி ஹைலைனை ட்ராப் பண்ணு, இல்லைன்னா இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போலேருந்தே we've seen a tactical shift. I think Maresca has shown that he can do 3 different tactics. And our tactics is extremely different from what we saw in the Premier League last season. Premier Leagueல போன சீசன் இந்த டாக்டிக்ஸ் வச்சு நம்ம ஆடவே இல்லை. அந்த ரீஸ் ஜேம்ஸ் நம்ம மிட்ஃபீல்ட்ல போட்டு ஆடினது ஒர்க்ட் அகேன்ஸ்ட் பிஎஸ்ஜி, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஒர்க் அகேன்ஸ்ட் அ லோ பிளாக் டீம். ஏன்னா he had so much space. அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த 3-5-2 5-3-2 in defense was extremely எப்படி சொல்றது, ரெஃப்ரெஷிங் டு வாட்ச். ஏன்னா அந்த டாக்டிக்ஸ் நம்ம பார்த்ததே கிடையாது. பட் இந்த பால்மேரஸ் கேம் பத்தி மட்டும் சொல்லுங்க. இந்த பால்மேரஸ் again சொல்றேன், பால்மேரஸ் கேம் and we finally got a striker who can shoot outside the box. We finally got a team which can play through the midfield and attacking threat. I think இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே வேணும், because we were either a Caicedo team or a Palmer team. Now we have a lot of people that needs marking, and அதனால it will take a lot of stress away from Palmer and Caicedo. I think Caicedo will do whatever he is doing in the midfield, but என்னன்னா இப்போ he also got a backup. He's also got a backup with a good midfield backup இருக்கு, and Palmer has got a good attacking backup. And பால்மேரஸ் கேம் முக்கியமா சொல்லியானோ, கைசேடோ வந்து ஒரு சஸ்பெண்டட், ஆண்ட்ரே சாண்டோஸ் வந்து he had to fill in, and அது வந்து ரீஸ் ஜேம்ஸ் இன்ஜூர் ஆன ஆண்ட்ரே சாண்டோஸ் லாஸ்ட் மினிட்ல தான் he came on and started. Yes, ஆண்ட்ரே சாண்டோஸ் completely bossed the game. On the initial 20-15 minutes against ஒரு டெபு வந்து நல்லா இல்லை அப்படின்னாலுமே I think he played what he did his job. அந்த bossed the game ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், actually, to be entirely honest. I felt he played extremely well. அத நான் சொல்றேன். He did whatever he was supposed to do. அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கேமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல. பட் அவர் எக்ஸ்பெக்டேஷன், அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேற எங்கேயோ இருக்கிறதுனால ஐ திங்க் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் டிட் நாட் see anything that was missing. காய்சேடோ பெருசா மிஸ் பண்ணல, மிஸ் பண்ணோம், ஆனா பெருசா மிஸ் பண்ணல. அதுதான் மரஸ்காவும் சொன்னா, if Caicedo is fit he will start, but if Caicedo is not fit we won't be worried. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு situation that we are creating now. Again, in the taking stress away from Palmer is very important. And they should now keep an eye on Neto, who's in extremely good form. We should keep an eye on João Pedro, who's making the late runs. And you cannot leave Delap alone. If you leave leave him alone, he will make the last man run. So it's very difficult. I think next season very interesting-ஆ இருக்க போகுது. எப்படி யார் எங்க ஓட போறாங்க, யார் அவங்க பிளாக் பண்ண போறாங்க, மார்க் பண்ண போறாங்கன்றது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா லோ பிளாக் டீமோட they will see everything, which is because it will be happening in front of them. But in the high pressing team who leave space behind, it will become very difficult because you've got so many runners.
அண்ட் இன்னொன்னு விஷயம் என்னன்னா எஸ்டவா வந்து பார்மேஸ்க்கு ஒரு வேற லெவல் கோல் அடிச்சா எஸ்டவா வில் பி செல்சி பிளேயர் நெக்ஸ்ட் சீசன். ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் ஃபுளுமினேசியா வந்து செமிஃபைனல் ஆடணும், கம்ஃபர்டபுள் 2-0 வின் அகைன். நம்ம இன்னொருல ஒருத்த வந்து பிரேசில்ல பீச்ல உட்காந்து கோகரங்கள் சாப்பிட்டு இருந்தான். அவனை வழக்கட்டாயமா இழுத்து விட்டு நீ ரிலாக்ஸ் பண்ணது போதவா கிளப் வேர்ல்ட் கப்புக்கு சவுத் அமெரிக்கா தான் இருக்கு, அமெரிக்கா ஃபிளைட் பிடிச்சு வான்னு சொல்லி ஜாவ் பெட்ரோ தூக்கின்னு வந்தோம் ஒரு டீசன்ட் ஃபீக் ஒரு 50+ மில்லியனுக்கு. அண்ட் இந்த மீன் டைம் கிட்டன்ஸ் சைன் பண்ண போரிச்சா டாட்மண்ட்ல இருந்து. ஸோ பட் ஜோ பெட்ரோவை கொண்டு வந்தோம். ஹி கேம் ஆஃப் த பெஞ்ச் அகேன்ஸ்ட் பாமினஸ் பெஞ்ச்ல இருந்து வந்தா அண்ட் ஃப்ளூமினஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணா அகேன்ஸ்ட் திஸ் ஃபார்மர் கிளப். ஏன்னா ஃப்ளூமினஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே ஜோ பெட்ரோ. அண்ட் ஒரு செல்சி ஸ்ட்ரைக்கர் பாக்ஸ்ல இருந்து வெளில அந்த மாதிரி ஒரு 2 கோல் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு 2 கோல் அடிக்கிறதுங்க வந்து நான் வந்து I don't remember the last time seen that was striker 10. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் கோல்ஸ். நாட் ஜஸ்ட் த கோல்ஸ், the way he played, his link up play, his passing, his movement, everything was solid. And அந்த டீமும் கான்ஃபிடன்ட் பண்ணிச்சு. It was a very good win, 2-0 Fluminense. Both in finals and semi-finals he played an extremely good game. எனக்கு என்னன்னா இப்போ now can he maintain the standards? அதுதான் problem. You can start the game or you can start your career at Chelsea extremely well. We've seen a lot of players or a lot of strikers who started extremely well at Chelsea and fade away. எனக்கு வந்து there will be always a question until he puts 5 to 6 games consistently in a Premier League in the same level, I will keep questioning João Pedro. But again, Nicholas Jackson's immediately become the third best striker in the club without anything. Last season, I will die on the hill saying that Nicholas Jackson was the best striker at Chelsea. In the season, I will not say that anymore. Last season, we did not have a chance. We had to play Nicholas Jackson because he was the only striker who could link midfield to attack. In this season, Delap can do a much better job than Jackson. He has created impact. Liam Delap. And even in the finals, he came immediately, showed the quality he had. He should have had a goal. Unfortunately, that's கால் வச்சு சேவ் பண்ண இன்னொன்னு 22 டாப் கார்னர் டான் ரூம் அந்த வேற லெவல் சேவ் அது. அதான். So I think I don't know where Nicholas Jackson is going to go from here. Maybe United, maybe Arsenal can come and again get him. I don't care, honestly. ஏன்னா பாத்தீங்க if a good offer comes for him, so மடுவை கேக்க நல்ல ஆஃபர் ஆர்சனல் கொடுத்தாங்க 50 மில்லியன். நாங்களே 40 மில்லியன் கொடுத்தா சந்தோஷப்படுறோம். ஆர்சனல் இந்த 50 மில்லியன் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. நாம வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு யுனைட்டடும் ஆர்சனலும் இருக்கிற வரைக்கும் we will not have a problem with this PSR issue. அவங்க தான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆனா அவங்க தான் நம்ம பிளேயர்ஸ் நிறைய வாங்கவும் செய்யறாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். எனக்கு இது வந்து அந்த லாஜிக் புரிஞ்சதே கிடையாது. லிவர்பூல் ஃபேன்ஸ் கூட சொன்னா கூட ஒத்துப்பேன். அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்சனல் ஃபேன்ஸும் யுனைடெட் ஃபேன்ஸும் how is PSR issue? நீங்க தான்டா நிறைய எங்க கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்க, நீங்க வாங்குறதுனாலே நாங்க ப்ராப்ளம் இருப்போம். I've never understood this logic. I think they will still keep buying from us because we've maintained a good relationship with them. இப்போ வந்து again I think United are linked with Jackson. If Jackson goes to United, we will be the happiest. Please take him because we got him for 28-29 million. If we get him for 50-60 million, we've already sold Madueke for double the price. Now we can sell Jackson for double the price. ஆமா அதேதான். அது ஒண்ணு. And of course வந்து Nkunku also rumored to leave. அதுக்கு unnatural rumors போயிட்டு இருந்துச்சு. But I still think Nkunku will leave in it. எனக்கு வந்து இந்த Nkunku saga வந்து I feel he will stay at Chelsea unless we will not be forced to sell Nkunku. And the thing is with Chelsea, no one is not for sale. That is why all the clubs are coming and talking to us, including Enzo, including Cole Palmer, including Caicedo. No one is not for sale. Everyone is up for sale if the price is right. And that is the same case with Nkunku. Nkunku அவங்க ஒரு tag போட்டிருக்காங்க. If you want Nkunku, buy him for 60 million. If you want Gusto, buy him for 60 million. That is the problem. That is a problem and a boon. If you want to buy Nkunku, you can happily buy Nkunku from us for 60 million. I still think he will play one more season for us. And I think because Maresca somehow trusts him, and நீ இந்த கிளப் வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா எல்லா கேமும் he started ahead of Madueke, he started ahead of a lot of players. I think there is a genuine trust with Nkunku.
he might not leave, but I think if the ஒரு price correct இருந்தா he will leave definitely. ஓகே, அப்படி சொல்றீங்க. ஐ திங்க் he might leave still, but let's see what happens. அது ஒரு பக்கம். And then we come to the final. Final வரைக்கும் சரி ஓகேடா, ஈஸி ரன்டா அப்படி இப்படின்னு சொன்னா, கன்வீனியன்ட்லி forgetting that Fluminense இன்டர் அடிச்சாங்க, அல் ஹிலால் வந்து மேன் சிட்டி அடிச்சாங்க, பைன்ஃபிகா வந்து பயன் அடிச்சாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. செல்சியை செம்ம வர ஈஸி ரன். ஆமா, அது அப்படியே அமைஞ்சிச்சு இல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது அமைஞ்சிச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் அந்த லாஜிக் எனக்கு வந்து அது வந்து இட்ஸ் நாட் இன் आवर ஹேண்ட்ஸ்ல. சோ நம்ம சைடுல இருந்து பார்த்தா அமைஞ்சிச்சு தான் சொல்லி ஆனோம். பிகாஸ் நாட் we had no control over any draw or games anything. அது happened. You can only play what's in front of you. அவ்வளவுதானே. அது இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னவோ that is exactly whatever happened. சரி ஓகே, PSG வந்தாங்க. PSG were in extremely good form. மட்ரிட் போட்டு பொளந்து எடுத்தாங்க 4-0 ன்னு. Like the last few games against European sides, they were அப்படியே எல்லாரையும் போட்டு பொளந்தாங்க. ஈவன் I myself was like, உங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுக்கு தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கலன்னா இவனுக்கு நம்மள அடிச்சு ஓட அவுட்னே. season I think they've just blown away teams left, right and center. and especially in European sides, like in the finals லாம். There is no reason for anyone to believe that Chelsea would have dominated or Chelsea would have even had a chance. I completely agree to this logic. And even Chelsea fans did not give us a chance. We are happy to go to the finals, take the prize money and go home. ஒரு சண்டை செஞ்சா போதுங்கற நிலைமையில the moment I think the sparked the entire fire is when the press conference la you will not have a ball, you will suffer a lot அப்படிን மரஸ்கா சொன்னதுக்கு அப்புறம் வந்து says who யார் சொன்னா. Yeah, I think from that moment all the players started giving interviews as if they are going to go and die on a hill to win that match ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து will win tomorrow னு சொல்லினா. அப்படி லிவி கோல்வின் வந்து yes PSG are a tough team but we are not Inter Miami and Madrid அதுவும் சொன்னா. I was like சரி ஓகே பேசுறீங்க, பட் நாளைக்கு பிட்ச்ல காமிங்கன்னு கரெக்டா வந்து காமிச்சாங்க. லைக் வந்து நம்ம பிஎஸ்ஜிக்கே நம்ம பிஎஸ்ஜி கேம் காமிச்சு நம்ம தண்ணி காட்டணும். லைக் லிட்டலாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து தட் இஸ் ப்ராபப்லி த பெஸ்ட் செல்சி பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் எவர் சீன் ஃப்ரம் எனி லெவல். ஏன்னா வந்து ஐ ரெக்கலெக்ட் வந்து 2016-17 நம்ம எவர்டன் ஃபைனல் அடிக்கிறப்போ I felt that was the best Chelsea performance I had ever seen. Even the late great John Motson, rest in peace, BBC commentary la vandu sonnaru, this is the best Premier League performance I have ever seen appadinu. Adha vandu top panna mudiyuma paatha idu this top all the performances. Yena vandu the occasion, the final against the champions of Europe, the way we played, like vandu like at least like some games vandu nama வேற லெவல் ரிசல்ட்ஸ் வந்தாலும் you can say okay maybe இந்த பிளே நல்லா இல்ல அந்த பிளேயர் ஆடுன்னு. இந்த கேம்ல வந்து எல்லாருமே வந்து 10 out of 10. நீங்க யாரையுமே வந்து you can not say had dropped even a 8 out of 10. அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் கேம் ஆடணும் நம்ம PSG கிட்ட. Very true. And the thing is I've never seen Chelsea ஒரு Chelsea வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுன்னு ஜாலியா கால் மேல கால் போட்டுன்னு உட்காந்துன்னு பாப்போம் தெரியுமா. அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு மேட்ச் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஈவன் இன் பிரீமியர் லீக் ஒரு 2-0 போனதுக்கு அப்புறம் இது என்னடா இவனுங்க அந்த ஒரு ஃபீலிங் யூ காட் immediately when even Cole Palmer அது ஒரு Cole Palmer João Pedro ஒரு லிங்க் அப் இருக்கும். Cole Palmer just miss பண்ணோம் அந்த போஸ்டர். பட் அங்கேலேந்தே I thought okay there is something not right with PSG because we are opening them very easily. And immediately when their midfield was getting overrun like anything fun. I think fun பண்ணிட்டாங்க. The first 3 minutes or 4 minutes la we could see Nuno Mendes was so confused. அவனுக்கு யாரை மார்க் பண்றதுன்னு தெரியல. Should I mark Reece James? Should I mark Palmer? She was marking 3 players and I think it was extremely or tactically they outplayed. They didn't let PSG play. Like they squeezed them to death. Whatever PSG did to Inter, whatever PSG did to Real Madrid, we did it to them. Without any shadow of doubt. Everyone was shocked. Ipo enna everyone will be looking at us from game week 1 in the Premier League. Can you guys hold this level? That is a fair question. Enna ketta that is a very fair question that should be ஏன்னா நீ வந்து அந்த லெவலை உன்னால மெயின்டைன் பண்ண முடியும்னா that is the level everyone wants us to play. That is the level everyone holds us accountable for. Once we've done that we should keep maintaining that.
We are very known for this, no, winning something big and dropping off for the next 2-3 seasons. Or in பெரிய the ownership, is this the ownership where we win something and maintain the standards? Now that is the side we should take. நீங்க சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வந்து என்னன்னா 2012 இருந்தே வரலாம். 12 we won the Champions League. Next season வந்து we dropped out of the Champions League even though we won the Europa League. 14-15 டைட்டில் ஜெயிச்சா, 15-16 we finished 10th. 16-17 டைட்டில் ஜெயிச்சா, 17-18 we finished 5th with possibly one of the worst transfer windows in Chelsea history ever. And 2021 Champions League ஜெயிச்சோம். Next season we didn't win anything major. So அந்த இதுல பார்த்தோம்னா let's see how they இங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஸ்குவாட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது. of course we have bought in players, but obviously PL வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். பட் கமிங் பேக் டு த ஃபைனல், அந்த எவ்ரி சிங்கிள் பிளேயர் வந்து வேற லெவல். எஸ்பெஷலி குக்கரல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பிளாக் பண்ணுவான். ஏன்னா அவன் நினைச்சதா ஈஸியா வந்து கோல்ட்ட போயிருக்கலாம். பட் ஹி ஸ்டூட் ஹிஸ் கிரவுண்ட் அண்ட் ஹி நியூ தட் ஓகே அவன் வந்து கட்டிங் ரிவர்ஸ் பாஸ் வந்து ஒரு கட்டிங் ஒரு பாஸ் பண்ணுவான் ஃபார் அ டேப் இன். கரெக்டா ஹி ஸ்டூட் ஹிஸ் கிரவுண்ட், அவர் ஒரு கிளியரன்ஸ் பண்ணான். ராபர்ட் சாnchez எப்பா நம்ம லிட்டலா கழுவி That is his best performance in a Chelsea shirt period. ஆமா சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராபர்ட் சாnchez இல்ல, பெட்டர் சாnchez செக், ராபர்ட் செக். என்ன பொறுத்த வரைக்கும் it is not his saves I care about. It is the distribution what he did the entire game. He was another reason. His crossing, cross collection, corner collection extremely very good. இந்த கிக்கிங் மட்டும் தான் பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. அண்ட் லிட்டரலா அவனாலே ஒரு 3-4 பாஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் கோல் போனதே எனக்கு தெரிஞ்சு he was another problem for Nuno Mendes. Everything he was targeting the Nuno Mendes side. All the, and we made sure that he played in his dominant right foot to make those passes. ஏன்னா he took out Dembele completely out of the game. Dembele was chasing shadows the entire game. And every ball டைரக்டா ஜாலியா அவங்க கிட்ட வர பாலை எட்டி உதச்சான். இந்த கார்னர், அதாவது இந்த ஒரு I saw a lot of post where PSG will kick the ball into your half when it's from kickoff. என்ன பொறுத்த வரைக்கும் we gave them 4 chances to get it right. I gave you guys 4 chances. We go 3 goals half time, 4 chances. You couldn't get it right once without routine. So I don't know. It's not a threat. ஏன்னா அது வந்து ஏன்னா பிஎஸ்டி வந்து லைக் அந்த ஒரு சான்ஸ் குக்கர்ல பிளாக் பண்ணது, அப்புறம் அந்த டூஏவோட ஷாட் வந்து சாnchez வேற லெவல் சேவ் பண்ணது. பட் த வே வி பிரஸ் தம் ஃப்ரம் த பேக், அந்த வேர் எவ்ரி ஒன் லைக் தேர் ஃப்ரண்ட் லைன் லிட்டரலி நான் எக்ஸிஸ்டன்ட். டூஏ வந்து குவைட், குவாரட்சிலியா வந்து கஸ்டோ வந்து லிட்டரலா வந்து எந்த பாக்கெட் தந்தாலும் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு கஸ்டோ வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் நான் 2 விஷயம் தான் பயந்தேன், சாnchez அண்ட் கஸ்டோ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ், சாnchez அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ். கைசேடோ, குக்கரெல்லா, என்சோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. Everyone on the pitch, for example, starting from the இத மட்டும் சொல்லி முடிச்சறேன். Palmer in big games, Palmer is third big game, third big final he has stepped up. In fact நீங்க fourth big final கூட சொல்லலாம், because சிட்டிக்கு வந்து சூப்பர் கப்ல he managed to score, இங்கிலாந்துல யூரோஸ் ஃபைனல்ல he scored, செல்சி கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்ல 2 வேற லெவல் அசிஸ்ட். அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து he ran the show. He ran PSG rag and the defense வந்து லிட்டரலா பாமர் வந்து he is like doing what he does. அந்த பாமர் பார்க்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னா he was extremely good. The Palmer in finals is not a performer, is a lame excuse. He's got 11 goals and assists in finals, including your City including from the City time. He's got 11 goals and assists in the finals alone. I don't understand the logic of you talking over Palmer, saying he's a bad player in finals, or he will not turn up in big games. Maybe in Premier League nobody can say that. Well, I understand avangaloda logic enakku puriyudhu. Premier League oda big game like sometimes gets vanished. It's very easy, but I think when it's a final, he rises to the occasion, just plays balls. You cannot underestimate whatever he does. But I think this is a statement win, and it will put us in the map. It draws attention to what we are doing, where we are right now, and I think that is something that we need to hold the next season. And we need to get a replacement or a backup for Cucurella and majorly, and we are talking with Jorel Hato
which is a very, very important and integral signing. He's a Caicedo at the back. We need him more than anything. And லாஸ்டா பிஎஸ்டி பத்தி ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். இந்த வே வி மேட் லூயிஸ் என்ரிகே ஹெட் லாஸ், பிஎஸ்டி பிளேயர்ஸும் ஹெட் லாஸ், பயங்கர ஹெட் லாஸ். நான் வந்து அந்த மாதிரி ஒரு டீமை ராட்டில் பண்ணதை நான் பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆஸ் அ டீம் ஒரு டீம் அவுட்ப்ளே பண்ற தே காட் ராட்டில், தே வர் கிக்கிங் அவுட் ஃபார் ஃபன், ரேண்டமா ஷாட்ஸ் எடுத்திருந்தாங்க. லூயிஸ் என்ரிகேவையே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண வச்சோம். And I think there is a start. Luis Enrique has won. இதுக்கு முன்னாடி வந்து 10 finals தான். He had won 10 finals in there. This one final, he didn't just lose. He got outplayed and literally வந்து like end scene எல்லாம் பார்க்கலாம். இல்ல ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி இது பண்ணா. He lost his head in his press conference. அதெல்லாம் வந்து levels of rattling was just totally different. நம்ம இட்டேந்து. There's also something about our defenders being extremely unlikable to all the other teams. It was David Luiz before, now it is Cucurella. நடுவுல வந்து Rudiger. Everyone hates our defenders, and it's exactly on the left-sided defenders. And the left-sided defenders everyone hates, including Cucurella, your Rudiger, your David Luiz. No one likes them. We act, I understand, but that's the Chelsea way, and I don't care. I don't like to play. Being a shit house, அவ்வளவுதான். I would hate if I come again play against Cucurella, and I understand why other teams hate Cucurella. Please keep hating him. அவ்வளவுதான், வசதியா போச்சு, அவ்வளவுதான். So again, all our players, hats off, congratulations, champions of the world. அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம champions of the world. எவனாலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. And இதுக்கு முன்னாடி டிபேட்டே இருந்தாலும், I don't think it was a debate, but now debate is closed. Chelsea are the biggest club in London. இதுக்கு மேல யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதுக்கு ஒரு ஆக்சுவலா if someone says that they are the biggest club in London, just don't engage. அவள்தான் நான் சொல்லுவேன். I don't care. இதுக்கு மேல டிபேட்ஸ் வந்து சொல்லக்கூடாது. Just go talk in your group chat. It's fine. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமாச்சு உங்க group chatல பேசிக்கோங்க. We don't want to engage anymore in this. We are biggest in London. Some things are like just stay quiet. அப்படியே நீ மாட்டுக்கு குவைட்டா இருந்துட்டு போ. If you think you are the biggest, please be the biggest. But I think if you've not won anything outside Europe, we've won everything outside Europe twice almost. Everything twice. So I think even if you win a Champions League, even if you win anything outside Europe, you still can't chat to us. ஆமா, அதுதான் அல்டிமேட் உண்மை. அதோட இந்த சீசன் ஃபைனலி முடிஞ்சது. மெரஸ்காவுடைய ஃபர்ஸ்ட் சீசன். He's got us top 4, he's got us a Conference League, and he's now won the Club World Cup. இட்டாலியன் மேனேஜர்ஸ் அண்ட் செல்சிக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு லவ் இருக்கு ரொம்ப நாளாவே. அது வியாலி டைம்ல இருந்தே இருக்கட்டும். And obviously we had Di Matteo, Ancelotti, Sarri, Conte. Almost every Italian manager has won things with Chelsea. May that long story continue. But of course, in the season, ஒரு பக்கம் இருந்தாலும் next season we have to look out for it. Of course, நம்ம signings பண்ணிருக்கோம். We have got in Liam Delap, we've got in Gittens, we've got in Joao Pedro. I still think we might need a goalkeeper because Sanchez ஓரளவு நல்லாவே பண்ணிருந்தாலும் we are going with Sanchez this season. I think we will sign a left centre back. There is no way that we are signing a goalkeeper late in this window. We are going with Sanchez and Jorgensen, especially after that performance in the finals. I don't think so. எனக்கு அது ஒண்ணுதான் இருந்துச்சு. But okay, if he shows this level continuously காமிச்சானா then we are definitely talking. But of course, center backs வந்து I'm happy with them. They have been extremely good. நல்லா improve பண்ணாங்க over the last few weeks. They have extremely well improved. ரைட் சைட் பத்தி எனக்கு கொஸ்டின்ஸே இல்ல. லெஃப்ட் சைட் ஆப்வியஸ்லி குக்கரலாக்கு ஒரு பேக்கப் வேணும். லெஃப்ட் சைட் ஒரு பேக்கப். மிட்ஃபீல்ட் ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ். அட்டாக் ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்ஸ். வி ஹவ் மேட் சம் குட் சைனிங்ஸ். அஃப்கோர்ஸ் அவுட் கோயிங்ஸ் பத்தி தான் இன்னும் நிறைய பேச்சு. அதை பத்தி ஃபியூச்சர் எபிசோட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நவ் சாம்பியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். என்ஜாய் செல்சி ஃபேன்ஸ். நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் ரொம்ப நாளா லேட்டா வந்ததுக்கு சாரி. நிறைய டிராவல் கமிட்மெண்ட்ஸ், டைம் ஜோன், இது நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. பட் somehow we managed to do this. And நீங்களும் உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க வாட் யூ மேக் ஆஃப் செல்சி கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதை பத்தி. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிற எல்லாரையும் அதுவரை PBAK சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.